உலக வர்த்தக போர் தீவிரமாகும் நிலையில் இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வை சந்தித்து வருகிறது. கடைசி 2 நாட்களில் மட்டும் 100 கிராமுக்கு ரூபாய் 20,130 உயர்ந்துள்ளது. கடந்த வார தொடக்கத்தில் தங்கத்தின் விலை சில அளவுக்கு குறைந்ததும் பொதுமக்கள் நிம்மதியடைந்திருந்தனர். ஆனால் அதன் பிறகு மீண்டும் விலை ஏறத் தொடங்கி இப்போது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தங்கத்தின் இந்த திடீர் விலை உயர்வுக்கு பல காரணங்கள் உள்ளன. முக்கியமானது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான வர்த்தக போர். இருவரும் ஒருவருக்கொருவர் மீது அதிக வரிகளை விதித்து வருகின்றனர். இதற்குடன் உலக சந்தையில் நிலவும் அவிசுவாசமான நிலைமை, அமெரிக்கா டாலரின் வீழ்ச்சி, 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவு ஆகியவை தங்கத்தின் விலையை மேலே தள்ளி வருகின்றன. ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் 10 கிராமுக்கு ரூபாய் 1140 உயர்ந்து ரூபாய் 97,310 விற்பனையாகிறது. 22 கேரட் தங்கம் ரூபாய் 1050 உயர்ந்து ரூபாய் 89,200 விற்பனை செய்யப்படுகிறது. 18 கேரட் தங்கம் ரூபாய் 860 உயர்ந்து ரூபாய் 72,990 என விலையை எட்டியுள்ளது. இந்த விலை உயர்வு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பிருப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிச்சுவேஷனை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. 22K, 24K, 18K எனப்படும் வகைகள் தங்கத்தில் உள்ள தூய்மையின் அளவை குறைக்கின்றன. இதில் 24 கேரட் தங்கம் மிகவும் தூய்மையானதாக இருப்பது காரணமாக அதன் விலை மிகவும் அதிகமாகும். இருப்பினும் இந்தியா ரிசர்வ் வங்கி RBI விதிகளின்படி உங்கள் வீட்டில் அதிக அளவில் தங்கத்தை சேமித்து வைக்க முடியாது. அதற்கென்று ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விதிப்படி நீங்கள் சில அளவுக்குள் தங்கத்தை வீட்டில் வைத்திருந்தால் அதற்கெதிராக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் அந்த வரம்பை மீறி அதிக அளவில் தங்கம் வைத்திருந்தால் அதனை வாங்கியதற்கான GST பில் மட்டுமல்லாமல் அந்த சொத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். திருமணமாகாத பெண்கள் வீட்டில் அதிகபட்சம் 250 கிராம் தங்கம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இது 24 கேரட் தங்கமாக இருந்தால் அவசியமாக பில் இருக்க வேண்டும். அதே போல திருமணமாகாத ஆண்கள் 100 கிராம் தங்கம் வரை மட்டும் வைத்திருக்கலாம். இது 24 கேரட் தங்கமாக இருந்தாலும் அதற்கான வாங்கிய பில் இருந்தாலே அந்த தங்கத்தை வைத்திருப்பது சட்டப்படி செல்லுபடியாகும். திருமணமான பெண்கள் அதிகபட்சம் 500 கிராம் தங்கத்தை வீட்டில் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இது 24 கேரட் தங்கமாக இருந்தால் அவசியமாக வாங்கிய பில் இருக்க வேண்டும். அதே போல திருமணமான ஆண்கள் 100 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம். மேலும் அது 24 கேரட் தங்கமாக இருந்தால் அதற்கும் பில் அவசியம் தேவை. பெண்கள் 22 கேரட் தங்கமாக இருந்தால் பில் இல்லாமலே 500 கிராம் வரை தங்கத்தை வீட்டில் வைத்திருக்கலாம். அதே போல ஆண்கள் 250 கிராம் வரை 22 கேரட் தங்கத்தை பில் இல்லாமல் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த அளவை தாண்டி தங்கம் வைத்திருந்தால் அதை வாங்கியதற்கான GST பில்லுடன் சேர்த்து வருடா வருடம் சொத்து வரிகளும் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். காரட் என்பது தங்கத்தின் தூய்மையை அளக்கும் அலகாகும். இது பொதுவாக 9 மற்றும் 24 காரட் இடையில் இருக்கும். காரட் அதிகமாக இருந்தால் தங்கம் அதீத தூய்மையானதாக கருதப்படுகிறது. 24 காரட் முழு தூய தங்கம், வேறு எந்த உலோகமும் கலக்கப்படவில்லை. 18 காரட் 75% தங்கம், 25% செம்பு அல்லது வெள்ளி போன்ற மற்ற உலோகங்கள். 22 காரட் 91.67% தூய தங்கம், மற்ற 2 பாகங்கள் வெள்ளி, துந்தநாகம், நிக்கல் அல்லது செம்பு போன்ற உலோகங்களுடன் கலக்கப்படுகின்றன. 14 கேரட் 58.3% தூய தங்கம், 41.7% மற்ற உலோகங்கள். 9 காரட் 37.5% தூய தங்கம், 62.5% வெள்ளி அல்லது தாமிரம் போன்ற மற்ற உலோகங்களுடன் கலந்தது. 9 காரட் தங்கம் தூய்மை குறைவாக இருந்தாலும் அதன் விலை மிகவும் குறைவாக இருப்பதால் எல்லோராலும் வாங்கப்படக்கூடியதாக இருக்கும். 2024ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை 25% உயர்ந்து அதனைத் தொடர்ந்து 2024இல் மற்றொரு 22% உயர்வாக மாறியுள்ளது. இதனால் இந்திய குடும்பங்கள் தங்கத்தை பட்ஜெட்டுக்குள் வாங்குவதற்காக குறைந்த காரட் நகைகளை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளன. இதனால் 18 காரட் தங்கத்தின் தேவையான அளவு அதிகரித்து வருகிறது. இது பாரம்பரிய 22 காரட்டுக்கு விட சுமார் 20% குறைவாக விலை குறைந்ததாக நகையின் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் இந்தியாவில் விரைவில் 9 காரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் முத்திரையுடன் அனுமதி வழங்கப்பட உள்ளது. 2022ஆம் ஆண்டில் இந்திய தரநிலை பணியகம் BIS 14KT, 18KT, 20KT, 22KT, 23KT மற்றும் 24KT தங்க வகைகளுக்கான ஹால்மார்க் சான்றிதழ் கட்டாயமாகியது. இந்தியா உலகில் 2வது பெரிய தங்க நுகர்வாளராக இருக்கின்றது மற்றும் 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் தங்கம் பற்றி தேவை 750 டன்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 முதல் இந்தியாவின் தங்க தேவையில் 1.5% உயர்வு ஏற்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுகளுக்கு விகிதமாக அதிகரித்துள்ளது. இந்த பின்னணியில் 9 காரட் தங்கத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.
தங்க நகை வர்த்தகர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முக்கிய அமைப்புகளுடன் இறுதிச் சுற்று ஆலோசனை முடிந்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆக்கப்பூர்வ உத்தரவு சில மாதங்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி 9 காரட் தங்கம் வாங்கும் போது உடனடியாக தூய்மை சான்றிதழ் வழங்கப்படும். ஆகஸ்ட் 2024 22 காரட் தங்கம் 10 கிராமுக்கு ரூபாய் 68,000 ஆகவும் 9 காரட் தங்கம் ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை இருக்க வாய்ப்புள்ளது. 9 காரட் தங்கம் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் இது நுகர்வாளர்களுக்கு மேலும் கவர்ச்சியாக இருக்கிறது.